சோழர்களுடைய தலைநகரமாகவும் தமிழகத்துடைய நெற்களஞ்சியமாகவும் விளங்கக்கூடிய தஞ்சை மாநகருக்கு நீருக்கான முக்கிய ஆதாரம் அப்படின்னா காவிரியை சொல்லலாம். இந்த காவிரி பாய்ந்தோடக்கூடிய திரு ஐயாறு அப்படிங்கிற திருத்தலத்திற்கு அருகே திருப்பலனம் அப்படின்ற மற்றொரு திருத்தலமானது அமைந்திருக்கு. காவேரி நதியின் கரை அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஆபத் சகாயநாதர் பெரிய நாகியுடைய திருக்கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். தேவார பாடல் பாடப்பெற்ற 274 சிவாலயங்களில் 50வது சிவாலயமாக இந்த திருக்கோயிலானது விளங்குது. திருநாவுக்கரசர், சுந்தரர், திருஞான சம்பந்தர்னு மூவராலையுமே தேவார பாடல் பெற்ற சிறப்பிற்குரியது இந்த திருத்தலம். இங்கு அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் இறைவன் சுயம்பு லிங்கமா எழுந்தருளி இருக்கிறது கூடுதல் சிறப்பாக கருதப்படுது. உலக புகழ்மிக்க திருவையாறு, ஏலூர், சபஸ்தான திருவிழா தலங்கள்ல இந்த திருத்தலம் 2வதா விளங்குது. செல்வங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குபேரன், மும்மூர்த்தியான திருமால், அவரது மனைவியான திருமகள், தர்மசர்மா, சந்திரன், நவகிரகங்கள், இன்னும் பல தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து வணங்கிய திருத்தலமாக இந்த திருத்தலமானது விளங்குது. கிழக்கு திசையை நோக்கி பிரம்மாண்டமான கம்பீரமான வானுயர்ந்த ராஜகோபுரமானது இருக்கு. 5 நிலைகளை கொண்ட இந்த திருக்கோயில் கோபுரத்தை கடந்து நம்ம உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா அங்க மற்றொரு கோபுரமானது இருக்கு. இது 3 நிலைகளை கொண்ட அழகான சிறியதொரு கோபுரமா இருக்கு. இந்த கோபுரத்தையும் கடந்து திருக்கோயில் உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா நம்மள ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய வகையில இங்க கொடிமரம் இல்லாம இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. திருக்கோயில் மண்டபத்திற்கு முன்பே நந்தியுடைய மண்டபமானது அமைக்கப்பட்டு நந்தியம்பெருமான் அமர்ந்திருக்காரு. அவர் பின்புறமா பலிபீடமானது அமைக்கப்பட்டிருக்கு. திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே எளிமையா இந்த திருக்கோயிலுடைய சிறப்புகளை அறிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில இந்த திருக்கோயில் குறித்த தேவார பாடல்கள் எல்லாமே இங்க கல்வெட்டுகளா பதிக்கப்பட்டிருக்கு. திருக்கோயில்ல இறைவனுடைய வீதி உலாவிற்காக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் எல்லாம் அழகா பராமரிக்கப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இறைவனுடைய கருவறையை நோக்கி நாம போகக்கூடிய வழியில இடையே இடதுபுறமா பிரம்மாண்டமான ராஜ கணபதி அமர்ந்திருக்காரு. அவர் அருகிலேயே சிறியதொரு லிங்கத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு இறைவனுடைய கருவறை நோக்கி நம்ம போகக்கூடிய வழியில நம்மளுடைய வலதுபுறமா அதிகார நந்தியானவர் வீற்றிருக்காரு. சுயம்பு வடிவமாக தோன்றி இந்த திருத்தலத்துல அருள் பாலித்து வரக்கூடிய இறைவனுக்கு பல சிறப்பு பெயர்களானது இருக்கு. பழனப்பிரான், ஆபத் சகாயநாதர், பரமேஸ்வரர், அமுதலிங்கேஸ்வரர்னு பல பெயரானது சொல்லப்படுது. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெயருக்கு பின்னாடியும் பல புராண கதைகளும் இருக்கு. ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் ஒன்றா இணைஞ்சு அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடைஞ்சாங்க. அந்த சமயம் அமிர்தத்துல பாதி அசுரர்களுக்கும் பங்குண்டு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா அமிர்தம் கிடைச்ச பிறகு இந்த அமிர்தத்தின் சக்தியால அசுரர்கள் தேவர்களை திரும்பவும் துன்பப்படுத்த ஆரம்பிச்சா என்ன பண்றதுன்னு மும்மூர்த்திகளோட உதவியோட தேவர்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமிர்த பங்கையும் இவர்களே எடுத்துக்கிட்டாங்க. அப்ப கௌசிக முனிவருடைய ஆசிரமத்துல கௌசிக முனிவருக்கும் அமிர்தத்துல ஒரு பங்கானது கொடுக்கப்பட்டது. இந்த திருத்தலத்துல கௌசிக முனிவருடைய ஆசிரமமானது இருந்து வந்திருக்கு. கௌசிக முனிவருக்கு அளிக்கப்பட்ட அந்த அமிர்தத்துடைய ஒரு பாகத்தை ஒரு பாத்திரத்துல போட்டு அவர் பத்திரமா மூடி வச்சிருந்திருக்காரு. இதனை தெரிஞ்சு கொண்ட அசுரர்கள் இதை எப்படியாவது கொள்ளையடிச்சு நாம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்காங்க. இந்த அமிர்தத்துடைய பங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக அசுரர்கள் இந்த திருத்தலத்திற்கு கௌசிக முனிவருடைய ஆசிரமத்துக்கு வராங்க அப்படிங்கிற விஷயத்த கௌசிகர் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த திருத்தல இறைவனால தோற்றுவிக்கப்பட்ட ஐயனார் காளியோடைய உதவி மூலமா கையிருப்புல இருக்கக்கூடிய அமிர்தத்தை சிவலிங்கமா பிரதிஷ்டை செய்கிறாரு. இதனாலதான் இந்த திருத்தல இறைவனுக்கு அமிர்தலிங்கேஸ்வரர்னு மற்றொரு பெயரும் குறிப்பிடப்படுது. பங்குனி மாதம், புரட்டாசி மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி தினத்திலையும் அதற்கு முன்பின் 2 தினங்கள்லையும் நிலாவுடைய வெளிச்சமானது இறைவனுடைய திருமணி மேல படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருக்கோயிலுடைய வெளி சுற்றுக்கு போகக்கூடிய வழியில மேற்கு திசையை நோக்கி சூரிய பகவானுடைய சன்னதியானது அமைந்திருக்கு. வெளிச்சுற்றுல விநாயகரை நாம வணங்கிட்டு அவர் அருகிலேயே இருக்கக்கூடிய தென் திசை கடவுளான தட்சிணாமூர்த்தியையும் நம்மளால வணங்க முடியுது. பிரகாரத்துல திருச்சுற்று மண்டபத்துல ஐயனார், சப்தமாதர்கள், வீரபத்திரன், உமையால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த திருக்கோயிலுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய கோஷ்ட மூர்த்தங்கள்ல கிழக்கே சிவபெருமானும் பார்வதியும் இருக்காங்க. தெற்கே வீணாதர தட்சிணாமூர்த்தியானவர் இருக்காரு. மேற்குல அண்ணாமலையாரும் வடக்குல பிரம்மாவும் இருக்காங்க. பொதுவாகவே எல்லா சிவாலயங்கள்லையும் மூலவர் இறைவனுடைய கருவறைக்கு நேர் பின்புறம் மேற்கு திசையில வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய சுப்பிரமணியருடைய சன்னதியானது அமைந்திருக்கும். ஆனா இந்த ஒரு திருக்கோயிலில் மட்டும் பாத்தீங்கன்னா முருகன் சன்னதி இருக்க வேண்டிய இடத்துல வேணுகோபாலருடைய சன்னதியானது இருக்கு. இவருடைய சன்னதிக்கு அருகிலேயே விஷ்ணு பிரதிஷ்டை செய்த லிங்கங்களுடைய சன்னதியும் இருக்கு. அருகிலேயே நிறைய சிவலிங்கங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உலக புகழ்மிக்க திருவையாறு, ஏலூர் திருத்தலங்கள்ல திருப்பலனம் திருத்தலமும் ஒன்றுன்னு நான் குறிப்பிட்டிருந்தேன். ஒரே நாள்ல இந்த 7 ஊருக்கும் பயணம் செஞ்சு இறைவனை வழிபட முடியாதவங்களுக்காக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருக்கோயிலையுமே இது போன்ற 7 லிங்க திருமேனியானது வைக்கப்பட்டிருக்கும். இதுல முதலாவதா திருவையாறு ஐயாரப்பர், 2வதா திருப்பலனம் ஆபத் சகாயேஸ்வரர், 3வதா திருச்சொட்டுதுறை சோற்றுதுறைநாதர், 4வதா திருவேதிக்குடி வேதபுரீஸ்வரர், 5வதா திருக்கண்டியூர் பிரம்மசிரகண்டீஸ்வரர், 6வதா திருப்பந்துருத்தி புஷ்பவனேஸ்வரர், 7வதா தில்லைஸ்தானம் நெய்யாடியப்பர். இவர்களுக்கிடையே நர்த்தன கணபதியும் அமைக்கப்பட்டிருக்காரு. இவர்கள் அருகிலேயே கஜலட்சுமிக்கு தனி ஒரு சன்னதியானது இருக்கு. இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய பழமையான சிற்பங்களும் கட்டிடக்கலை அமைப்புகளும் நம்ம பார்த்தோன்னே நம்மளை கவரக்கூடியதா இருக்கு. முழுவதும் கருங்கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருக்கோயில இறைவனுடைய கருவறையை நோக்கின வகையில
தனி சன்னதியாக சண்டிகேஸ்வரருடைய சன்னதியானது அமைந்திருக்கு. இவர் எதிரிலேயே கோஷ்ட சிற்பமாக துர்கை அம்மனுடைய சன்னதியும் இருக்குது. வெளி சுற்றில் இருக்கக்கூடிய இறைவன்கள் எல்லோரையுமே தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு முன் மண்டபத்திற்கு போகக்கூடிய வழியில் இடையே தீர்த்த கிணறானது அமைந்திருக்கு. மண்டபத்திற்குள்ளே வந்தவனையே நம்மளுடைய இடதுபுறம் நடராஜருடைய மண்டபமும், மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய பைரவருடைய சன்னதியையும், அவர் அருகிலேயே கூண்டிற்குள்ளார இருக்கக்கூடிய நவகிரகங்களுடைய சன்னதியும் நம்மளால் பார்க்க முடியுது. இவர்களுடைய சன்னதிக்கு நேராகவும் ஆபத்சகாயேஸ்வரருடைய சன்னதிக்கு சற்று முன்பாக இடதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா சிறிய மண்டபத்தில் சுந்தரநாயகி அருள் பாலிக்கிறாங்க. இந்த திருக்கோயிலுடைய இறைவியான பெரிய நாயகிக்கு வெளிப்பிரகாரத்தில் தனியொரு சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு. அருள்மிகு பெரிய நாயகி நின்ற கோலத்தில் பாசாங்குச நாயகியாக நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. திருநாவுக்கரசர் தன்னுடைய பாடல்களில் திருப்பலனம் பற்றி ஆதித்தன் அங்கி சோமன் அயனோடு மால் புதனும் போதித்து நின்றுலகில் போற்றி செய்தார்வர்கள் சோதித்தார் ஏழுலகும் சோதியில் சோதியாய் பாதிப்பெண் உருவமானார் பலனத்து எம் பரமனாரே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. முகமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறைன்னு அமைந்திருக்கக்கூடிய இந்த அம்பாளுடைய சன்னதி பார்க்கறதுக்கு தனி கோயில் போன்றே காட்சி கொடுக்குது. முன்பொரு காலத்தில் இந்த பகுதியானது கதலி வாழை நிறைந்த வனமாக இருந்திருக்கு. இதனாலேயே இந்த பகுதியை கதலி வனம்னு அழைச்சி வந்திருக்காங்க. ஒரு சமயம் கௌதமி நதி பாயக்கூடிய நாட்டிலிருந்து சுசிரிதன் அப்படிங்கிற ஒரு சிறுவன் தந்தையும் தாயும் இறந்த பிறகு ரொம்பவே வருத்தமாக ஒரு ஊராக போய் தல யாத்திரையானது மேற்கொண்டு வந்திருக்கான். அப்படி வழியில் திருப்பலனம் திருக்கோயிலில் ஒரு நாள் தங்கி அன்றிரவு இங்கேயே உறங்கவும் செஞ்சுருக்கான். அன்றிரவு அவனுடைய கனவுல யமதருமன் இன்றையிலிருந்து 5வது நாள் நீ மரணம் அடைவாயின்னு சுசிரிதன்ட்ட சொல்லியிருந்திருக்காரு. அது கேட்டோனையே ரொம்பவே வேர்த்து விட்டு உடனே அந்த பையன் எழுந்திருச்சிட்டான். கனவுல வந்தது எங்க உண்மையா நடந்துருமோன்னு மிகப்பெரிய அளவில் அச்சத்தோட வசிஷ்ட முனிவரை அணுகி அவர்கிட்ட அறிவுரையானது கேட்டிருக்கான். திருவையாறு அருள்மிகு ஐயாரப்பர் திருக்கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு பஞ்சாட்சர ஜபம் செய்ய அப்படின்னு சொல்லி வசிஷ்ட முனிவர் சுசிரிதனை அனுப்பி வைக்கிறாரு. வசிஷ்ட முனிவர் சொன்னது போலவே சுசிரிதனும் திருவையாற்றுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு பஞ்சாட்சர ஜபம் செய்து வரான். கனவுல யமதர்மராஜன் சொன்ன அந்த 5வது நாளும் வருது. சிறுவனுக்கு முன்னிலையில யமதர்மராஜனும் தோன்றி நிற்கிறாரு. கடந்த 5 நாட்களாக சிவபெருமானை போற்றி வணங்கினாலேயா அந்த சிறுவன். அதனால சிவபெருமான் அவருடைய துவார பாலகரை ஏவி அந்த சுசிரிதன் சிறுவனை காக்குமாறு பணிக்கிறாரு. யமதர்மராஜனை பார்த்து எந்த விதமான அச்சமும் இல்லாம யமதர்மராஜனை எதிர்த்து துவார பாலகர்கள் அந்த சிறுவனையும் காக்குறாங்க. பின்னர் சிவபெருமானும் இந்த திருக்கோயிலுடைய தெற்குப்புற வாயில்ல மேற்புறமா தோன்றி சுசிரிதனுக்கு அருளாசி வழங்குறாரு. இன்னைக்கும் இந்த திருக்கோயிலுடைய தெற்குப்புற வாயில்ல ஆட்கொண்டாருடைய சன்னதியானது இருக்கு. இப்படி தன்னை நம்பி தன்னை தரிசிக்கிறதுக்காக வந்த ஒரு சிறுவனுக்கு யமனால ஆபத்தானது இருக்கு அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிவித்து ஆபத் சகாயேஸ்வரரா இந்த திருக்கோயில் இறைவன் அவனுக்கு அருள் பாலிச்சிருக்காரு. இந்த திருக்கோயிலுடைய பிரம்மாண்டமான மதில்களுடன் கூடிய வெளிப்புற பிரகாரத்துல நிறைய நந்தவன பகுதிகளானது இருக்கு. இதனிடையே அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த மண்டபத்தில் நிறைய தூண்களும் அதனிடையே நிறைய கல்வெட்டுகளையும் நம்மளால பார்க்க முடியுது. வெளிச்சுற்றுடைய தென்மேற்கு மூலையில் ஒரு தீர்த்த கிணறானது இருக்கு. இதே நேர் எதிரே அந்த பக்கம் நம்ம வடமேற்கில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே முருகனுடைய சன்னதியானது இருக்கு. முருகனை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் நடந்து வந்தோம் அப்படின்னா பிரகாரத்துடைய மையத்தில் பெரிய நாயகியோடைய சன்னதியானது அமைந்திருக்கு. பெரிய நாயகியை நம்ம ஏற்கனவே தரிசனம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால சன்னதியை கடந்து வரும் பொழுது அங்கே குபேர தீர்த்தத்தை நம்மளால் பார்க்க முடியுது. குபேர தீர்த்தத்திற்கு நேர் எதிரேயே பார்த்தோம்னா வன்னி மரத்துக்கு கீழே ஒரு லிங்க பானமும் நந்தியம் பெருமானும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. வன்னி மரத்துக்கு பின்புறமாக சிதைந்து சில லிங்கங்களுடைய பாகங்கள் கிடக்குது. அருகிலேயே பார்த்தீங்கன்னா நாகருடைய சிற்பம் இருக்குது. அதன் அருகிலேயே பிரம்மாண்டமாக ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டானது இருக்குது. இந்த கல்வெட்டில் மேலே கஜலட்சுமி இருக்கிறது போலவும் ஆங்காங்கே நிறைய ஆயுதங்களுடைய படங்களும் இருக்குது. இது என்ன அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில் பணியாளர்கள்ட்ட கேட்கும் பொழுது இந்த திருக்கோயில் கட்டமைக்கிறதுக்காக என்னென்ன ஆயுதங்களெல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்களோ அவற்றை எல்லாத்தையுமே இங்கே சிற்பங்களாக வச்சுருக்காங்க. மேலே கஜலட்சுமியும் இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் சிதைந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பல சிறப்புகள் பொருந்திய இந்த திருக்கோயிலுக்கு நீங்களும் எளிமையாக வணங்குவதற்கு உதவியா இந்த திருக்கோயிலுடைய கூகுள் மேப் லிங்க் ஆனது டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நவகிரகங்களில் ஒருவரான சந்திர பகவானுடைய திருக்கோயில் இங்கிருந்து 1-2 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கு. அந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் திருப்பலானம் திருக்கோயிலுக்கும் வரலாம். பயனுள்ள மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். அதுவரை யாத்திரிகனின் ஆன்மீக யாத்திரை தொடரும்.